மக்களே எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. தீபாவளியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு இருப்பீங்க. நம்ம வீட்டில் தீபாவளி அன்னைக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணோன்றதா டே டு நைட் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒரு குட்டி விளாக்லாம் பார்க்கலாமா? தீபாவளி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மழையோடு தான் சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. சூப்பர்னு சொல்லி நிறைய பேர் கடுப்பேற்ற விரும்பல, ஏன்னா பட்டாசு வெடிக்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஸோ எங்களோட மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட இட்லி முட்டை குழம்பு ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு சிக்கன் குருமா தான் செஞ்சுருந்தோம். புரட்டாசி முடிஞ்சு சண்டேவே பார்த்தீங்கன்னா நல்லா நான்வெஜ்லாம் சூப்பராக சாப்பிட்டாச்சு. மறுநாளே தீபாவளி வந்ததுனால ஸோ ஒன்று சிக்கன் குழம்போடு முடிச்சாச்சு. மதியத்துக்கு போல் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்னு சொன்னதால சிம்பிளாக முடிச்சுட்டு பசங்களுக்கும் சூப்பராக ட்ரெஸ் பண்ணி விட்டோம். கெனியோட அவுட்ஃபிட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கூலி போட ரஜினி மாதிரி சூப்பராக பார்த்தீங்கன்னா லக்கி ரெடி ஆகிட்டான். இந்த ஷர்ட் எடுக்கும் போதே எனக்கு கூலி ரஜினியோட அவுட்ஃபிட் தான் ஞாபகம் வந்தது. உங்களுக்கும் அப்படி தோணுதான்னு கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த குர்த்தி செட் தான் என்னோட தீபாவளி அவுட்ஃபிட். ஒரு சிம்பிளான காஸ்டியூமில் முடிச்சாச்சு. சமையல் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பசங்களையும் கிளப்பிட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு மழை கொஞ்சம் விட்டுற மாதிரி இருந்ததுன்றதால கீழே வந்துட்டோம். ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு, தண்ணி எதுவுமே இல்லைன்றதால பட்டாசு வெடிக்கவும் நல்லா வசதியாக இருந்துச்சு. சின்ன வயசு வந்து இப்போ வரைக்கும் சரி, பட்டாசு வெடிக்கிற ஆசை மட்டும் யாருக்குங்க இல்லாமல் இருக்கும். உங்களுக்கும் பட்டாசு வெடிக்கிறது பிடிக்கும் மாதிரி கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெடி எல்லாமே வாங்கி வச்சுருந்தோம். இந்த 1000 வாலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சரவெடி எல்லாமே மார்னிங் போல் வெடிச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. தீபாவளி அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து தீபாவளிக்கு மழை வரதான் செய்யும். ஆனால் இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் மூடியாகவே இருந்ததுன்றதுனால எல்லாருக்குமே பட்டாசு வெடிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுப்பாகவே இருந்திருக்கும். எங்களுக்குமே பார்த்தீங்கன்னா 12 o'clock தான் வந்து கீழே வந்துட்டு ஒரு 1/2 hour போல் அந்த வெடி எல்லாமே வெடிச்சிட்டு அண்ட் லக்கி பாப்பா கொஞ்சம் கெனி பாப்பாலாம் வெடி எல்லாமே வெடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டு ஒரு 15 minutes நல்ல மழை. ஸோ கரெக்டாக நாங்கள் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லன்ச் வந்து சாப்பிட்டோம். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் குருமா தான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 போல் அமாவாசையும் ஸ்டார்ட் ஆகுதுன்றதால ஸோ வீட்டில் எதுவுமே பெருசாக செஞ்சுக்கல, சிக்கன் குருமா மட்டும் பண்ணிவிட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 சிக்கன் பிரியாணி எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது எல்லாமே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே கீழே பசங்க எல்லாருமே நல்லா பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கெனி பாப்பாவும் வந்து கீழே போயே ஆகணும், பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறதும் சரின்னு சொல்லிட்டு கீழே திருப்பியும் நாங்கள் வந்து பட்டாசு எல்லாமே எடுத்துகிட்டு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எல்லாமே நைட் ஷாட்ஸ் தான் வாங்கிட்டு வந்தாங்க. வெடின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா குட்டி பசங்க நம்ம வச்சுருக்கிறதுனால வீட்டில் வெடின்னு பெருசாக வெடிக்கிறதுக்கு நம்ம மட்டும் தான் வெடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க அதில் என்ஜாய் பண்ண மாட்டாங்கன்றதுனால ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இந்த வாட்டி எல்லாமே வாங்கியிருந்தோம். ஸோ இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாசு எல்லாமே கிலோ கணக்கில் தானே வாங்கியிருக்கோம். ஸோ இதோட லாஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எத்தனை கிலோ பட்டாசு வாங்கியிருக்கோம், என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்றதை எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ போய் பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். மாதிரி இருக்காது, இது எப்படி இருக்குன்னு தெரியலையே. எந்த வச்சுக்கோ. ஏய் போதும் நீ டாடி. இந்த வேல் பார்த்தீங்கன்னா நாங்கள் தரையிலேயே வந்து நிற்க வச்சு தான் வந்து வெடிச்சிருந்தோம். இதில் நிறைய அவேர்னஸ் வீடியோவில் நான் பார்த்துருந்தேன். நிறைய குழந்தைங்க கையிலையாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்க கையிலையாக இருக்கட்டும் இது கிட்டாரு தாதை மாதிரிலாம் வச்சு வெடிச்சிருந்தாங்க. அப்போ அவங்க கையில் வச்சு ரவுண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்பார்க் வந்து ஆப்போசிட் மூஞ்சில் அடித்து நிறைய பேருக்கு இதனால் வந்து அஃபெக்ட் ஆன மாதிரி நான் வீடியோஸில் பார்த்துருந்தேன். ஸோ அதனால் வந்து நாங்கள் கீழே வச்சே வெடிச்சாச்சு. அப்புறம் ஓகே வா 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 வா. எப்படி இருக்கு இது? ஐயோ பயமா இருக்கு, வெடிக்குமா இல்லை ப்ளஸ் இது ஸ்னோ மாதிரி வருமோ? இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது. இதில் ஷார்ட்ஸ் மாதிரி இருக்குது, ஓட்ட ஓட்டையாக இருக்குது பாரு ஃபுல்லாக.
ஆக்சுவலாக 90s கிட்ஸோட தீபாவளி பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷனே வேறு மாதிரி இருக்கும். 90s கிட்ஸ் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட தீபாவளி பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு 2 days பிஃபோர் தான் ஸ்டார்ட் ஆகும். அதில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பட்டாசுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புஷ்பானம், ஒன்று சங்கு சக்கரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜ்லி வெடின்னு சொல்கிற ஒரு மிளகா வெடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி வெடி, ஆட்டோபாம். நைட்டு வெடியில் புஷ்பான், சங்கு சக்கரம், அதுக்கப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை வெடி, பென்சில் வெடிலாம் இருக்கும். பென்சில் வெடிலாம் இப்போ எங்கேனே தெரியலங்க, பார்க்கவே முடியல. ஜாட்டி, சுசுரவத்தி இதுதான் வந்து காமனாக இருக்கிறது. அது ஊரெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த தீபாவளி செலிப்ரேஷன் மூடே எனக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளிக்கு ஒரு 2 days பிஃபோர் தான். எங்கே பார்த்தாலும் ஷாப்பிங்கில் ஒரே ரஷ்ஷாக இருக்கும். அந்த ரஷ்ஷோட ரஷ்ஷாக போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த 2 days பிஃபோர் பார்த்தீங்கன்னா அந்த 1 dayக்கு முன்னாடி அந்த 100 rupeesக்கு ஒரு கிஃப்ட் பேக் விற்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ்க்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த 100 rupees கிஃப்ட் பேக்லேயே எல்லா பட்டாசும் கவர் ஆகி வந்துடும். பட்டாசு நிறைய வேணும்னு கேட்டு அடம் பிடிக்கும் போதெல்லாம் நீ பொம்பளை பொண்ணு நிறைய வெடிக்கக்கூடாது, ஆம்பளை பசங்க தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வெடிப்பாங்கன்னு சொல்லி இப்படியே பேசி வாய் அடிச்சிருவாங்க. ஸோ 2 daysக்கு பிஃபோர் அந்த பட்டாசை வாங்கி வச்சுட்டு அதை கபோர்டில் வச்சு பார்த்துட்டு தீபாவளி அன்னைக்கு எடுத்து வெடித்த வெடியோட சுகமே தனிங்க. ஆனால் இப்போ இருக்க நம்மளோட கிட்ஸ்க்கு நல்லா திகட்ட வெடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து நிறைய கிராக்கர்ஸ் வாங்கி தரோம். அவங்களே கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நிறைய எல்லாமே வந்து கொடுத்துட்றேன். ஈஸியாக கிடச்சிடுற மாதிரி இருக்குது இப்போ இருக்க கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி கிட்ஸாக இருக்கும் போதெல்லாம் எங்களுக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக எதுவுமே கிடைச்சதில்ல. அந்த ஈஸியாக கிடைக்காத ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் போது தான் அதோட அருமை நம்மளுக்கு நல்லா தெரியும், நல்லா ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அப்போ கிடைக்கிறது தான் ஒரு அளவில்லாத ஹாப்பினஸ்ங்க. பட்டாசு அடுத்து என்ன எடுங்க. அது என்னது இது கட்டு பெருசா கேடு 30 ஷார்ட்ஸ். இது ஹீட்டர் போடுற மாதிரி இருக்கு, கொடை மாதிரி வருதோ. ஐ கொடை இனி அழகா இருக்கு. வெடிக்காதுல புரியல. ஸோ லக்கிக்கு ரொம்ப பிடிச்ச வெடியே பார்த்தீங்கன்னா இந்த பேட் பால் தாங்க. ஆனால் இது வந்து பசங்க கையில் நான் கொடுக்கவே இல்லை, ஏன்னா இது வந்து கொஞ்சம் சேஃப்டி இல்லாத மாதிரியே இருந்துச்சு. அதுவும் நான் இது கையில் வந்து வெடிக்கிற இஷ்டமே இல்லை. ஆனால் இது கையில் வச்சு வெடிச்சு தான் அந்த பாலில் வைக்கணும். அப்போனா அந்த பால்லேருந்து ஒரு பெரிய பிளாஸ்ட், ஒரு பேப்பர் பிளாஸ்ட் மாதிரி ஆகும்னாங்க. அதை நான் வைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது அணைஞ்சே போயிடுச்சு அந்த பேட்லேருந்து. ஸோ அதனால் பால் மட்டும் தனியாக வச்சு தான் அதுக்கப்புறம் வச்சுட்டோம். அதை நான் வீடியோவில் கவர் பண்ண விட்டுட்டேன். ட்ரெஸ்ஸில் வச்சிச்சு. ஸோ ஒரு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணுற ஒரே பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளியை மட்டும் தான் நினைக்கிறேங்க. ஏன்னா நாங்கள் இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு ஒரு விசிட் போயிருந்தோம். அங்கேயும் போகிற வழியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெரியவங்க எல்லோரும் நல்ல அவுட்ஃபிட்லாம் போட்டுட்டு தீபாவளி அவுட்ஃபிட்டில் சூப்பராக பட்டாசு எல்லாமே வெடித்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இத்தனை வருஷம் பார்த்ததை விட இந்த வருஷம் பார்த்ததில் வந்து இந்த இயர் வந்து நிறைய பேர் நல்லா தீபாவளி செலிப்ரேஷன், அதுவும் இல்லாமல் தலை தீபாவளி வந்து நிறைய பேர் வந்து செலிப்ரேட் பண்ணவே நான் நிறைய போஸ்ட் அண்ட் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தேன். ரைட் சைடாக வச்சுட்டேன். ஸோ ஃபைனலாக எல்லா பட்டாசும் வெடிச்சு முடிச்சாச்சு. செம்மையாக வெறுத்து டயர்டாகிடுச்சுங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 30 ஷார்ட்ஸு, இந்த 30 ஷார்ட்ஸோடு வச்சு நம்மளோட தீபாவளியை சூப்பராக முடிக்கலான்னு முடிவு பண்ணி வச்சாச்சு. டைமிங் பத்தல.
ஸோ எங்களோட தீபாவளி டே வந்து இப்படி தான் போச்சுன்றதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ரெசிபீஸ்க்கான ஒரு சேனல். பட் என்னோட லைஃப் ஸ்டைல் விளாக்ஸுமே நான் உங்களுக்கு அப்பப்போ நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். யூடியூப்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் போடும்போது மட்டும் ரெசிபி கிடைச்ச ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பெருசாக மினி விளாக்ஸ் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா மேபி கண்டினியூஸாக போடாதனாலே என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வருஷம் நம்மளோட சேனலுக்கு நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருப்பீங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே வாங்க. நம்மளோட சேனல் வளர்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு லைஃப் ஸ்டைல் விளாக்ஸும் நான் அப்பப்போ உங்களுக்கு கவர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பேட்டா.